வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். +2 மாணவர்களுக்கான முதல் தேர்வு நிறைவு. தமிழ் முதல் தாள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளி. நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டனவா? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் போராட்டம். சென்னை ராயப்பேட்டையில் திடீர் மறியல் போராட்டம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவது குறித்தும் விவாதித்ததாக தகவல். மத்திய அரசுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் பேரணி. அதானி குடும்பத்திற்கு எதிராக நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடவடிக்கை கோரி முழக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே போலீசாரை பீர் பாட்டிலால் தாக்க முயன்ற இலங்கை அகதி. விசாரணையின் போது அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞருக்கு வலைவீச்சு. புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம். அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திருச்சியில் கொரோனாவால் உயிரிழந்த இளைஞரின் மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சுரங்கப் பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை சமன்படுத்தும் பணியை தற்காலிகமாக நிறுத்தியது என்எல்சி நிர்வாகம். அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே கிணறு வெட்ட வெடி வைத்தபோது விபத்து. பாறைகளை தகர்த்த வைத்த வெடி வெடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு. தாம்பரம் அருகே காதலர்களை மிரட்டி ஜிபே மூலம் 4000 ரூபாய் பறித்ததாக புகார். 2 காவலர்களை கைது செய்து விசாரணை. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 42,600 ரூபாய்க்கு விற்பனை. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவது உள்ளிட்ட பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மார்ச் 20ஆம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் அது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு, துறை சார்ந்த செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். பல்வேறு துறை சார்ந்த 68 திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் 6 எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயல்பாடுகள், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை உள்ளிட்ட பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. எரிசக்தித்துறை, நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள், போக்குவரத்து, பொதுப்பணித்துறை, தொழில் முதலீடு, கைத்தறி மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட துறை சார்ந்த விஷயங்கள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டி அடுத்த இலங்கை தமிழர் முகாமில் இளைஞர் ஒருவர் காவலரை பீர் பாட்டிலால் குத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தில் மூடப்பட்ட நிலையில் தனியார் தொழிற்சாலை உள்ளது. இங்கு இரும்பு திருட வந்த இளைஞர் தடுக்க முயன்ற காவலாளியை தாக்கியுள்ளார்.
இதுகுறித்து காவலாளி கொடுத்த புகாரில் பெத்திக்குப்பம் இலங்கை தமிழர் முகாமில் உள்ள ராபின்சனை கைது செய்ய காவலர்கள் சென்றனர். அப்போது பீர் பாட்டிலை உடைத்து போலீசாரை குத்த முயன்ற ராபின்சன் அங்கிருந்து தப்பி ஓடினார். தமிழ்நாடு புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் மொழித்தாள் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 வரை நடைபெற்றது. இதில் முதல் 10 நிமிடங்கள் வினாத்தாளை படித்து பார்ப்பதற்கும், அடுத்த 5 நிமிடங்கள் தேர்வர்களின் விவரங்களை சரிபார்ப்பதற்கும், பின்னர் தொடர்ந்து 3 மணி நேரம் தேர்வை எழுதுவதற்கும் அவகாசம் வழங்கப்பட்டது. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாட தேர்வுகள் நடைபெற்றது. தமிழ்நாடு புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள், தனித் தேர்வர்கள் என மொத்தம் 8,51,000 பேர் தேர்வில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் 3,185 மையங்களில் தேர்வு நடைபெற்றன. சென்னையில் 46,982 மாணவ மாணவிகள் 180 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினர். தேர்வறையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. 12th தமிழ் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஈஸியாக தான் வந்துச்சு. கொஸ்டின்லாம் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நல்ல மார்க் எல்லாரும் எடுப்போம் நம்புறோம். புக்குக்குள்ளலாம் 1 வேர்ட் தான் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. மற்றபடி கொஸ்டின்லாம் புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. புக்கில் தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. படித்ததெல்லாம் வந்திருக்கு, எதிர்பார்த்ததெல்லாம் எல்லாமே வந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஈஸியாக வருமானு சொல்லிட்டு. எல்லா கொஸ்டினுமே 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 4 கொஸ்டினுமே தெரியுது. அதுல எதுல ஸ்கிப் பண்ணிட்டு எழுதுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. மாடியிலிருந்து தவறி விழுந்து கை கால்கள் மற்றும் முதுகுத்தண்டில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தன்னம்பிக்கையுடன் +2 மாணவி பொதுத் தேர்வு எழுதினார். ஆசிரியர்கள் தினமும் செல்போனில் தொடர்பு கொண்டு நம்பிக்கை அளித்ததால் தேர்வுக்கு தயாரானதாக மாணவி உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். என் பேர் உமா மகேஸ்வரி. 2 மாதத்துக்கு முன்னாடி மாடியிலேருந்து துணி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு படியில் உருண்டு விழுந்தனால கால் கையெல்லாம் அடிபட்டுருச்சு. நான் 520 மார்க் அரையாண்டில் எடுத்திருக்கேன். அது முயற்சியில் தான் இன்னி படிக்கலான்னு சொல்லிட்டு படிச்சுக்கிருக்கேன். படுத்துக்கிட்டே தான் படிக்க முடியுது. டீச்சருங்க வந்து தினமும் ஃபோன் போட்டு நீ படி, உன்னால் முடியும் அப்படின்னு எல்லா டீச்சரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் பரீட்சையெல்லாம் உன்னால் முடியும், எழுதவா அப்படின்னாங்க. உன்னால் முடிஞ்சதை படி, நீ தான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து பதிலளிக்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தாக்கல் செய்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் இந்த மனுக்கள் காலாவதியாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் ராஜலட்சுமி, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா என்பது குறித்து நிலுவையில் உள்ள மனுக்கள் தான் முடிவெடுக்க முடியும் என இரு நீதிபதிகள் அமர்வு அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருப்பதாக கூறினார். மேலும் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்ற நீதிபதி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்து விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை பெணங்கானத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய RB உதயகுமார், திமுக அரசின் பொய் வழக்குகளுக்கு அதிமுகவினர் அஞ்சமாட்டோம் என்றும், சர்வாதிகார அரசை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்றும், மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு செல்வார் என்றும் RB உதயகுமார் ஆவேசமாக தெரிவித்தார். இதேபோன்று அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போட்டு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரித்தார். நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்லுகிறேன், நக்கீரர் நீதி கேட்ட இந்த மதுரையிலிருந்து சொல்லுகிறேன், இது போன்ற சர்வாதிகார போக்கு தொடருமானால் மதுரையிலே மனித வெடுகுண்டாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பாதுகாப்பதற்காக மாறுவார்கள் என்பதை வருகிற கமிஷனை
ஒழுங்காக வாங்கிக் கொண்டு கமிஷனை வாங்குவதை மட்டும் கவனம் செலுத்துங்கள். நீங்க நாட்டை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம். தேவையற்ற வழக்கை போட்டு மக்களுக்கு தொந்தரவு செய்யாதீர்கள். தருமபுரி வனப்பகுதியில் மின்வேலியில் சிக்கி 3 யானைகள் உயிரிழந்த நிலையில் தாயை தேடி அலையும் 2 யானைக்குட்டிகள் விவசாய நிலங்களை விட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றன. கடந்த 7ஆம் தேதி காளிகவுண்டன் குட்டாய் பகுதியில் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 பெண் மற்றும் 1 ஆண் யானை என மொத்தம் 3 யானைகள் உயிரிழந்தன. இதனால் தாயை இழந்து தனிமையில் சுற்றித் திரியும் 2 குட்டி யானைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தற்போது 2 குட்டி யானைகளும் அத்திமுட்லு வனப்பகுதிக்குள் சென்றிருக்கின்றன. வனப்பகுதியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் விவசாய நிலங்களுக்கு திரும்பக்கூடும் என்பதால் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். சென்னையில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சினைகள் தொடர்பாக புகார் அளிக்க 24 மணி நேரமும் செயல்படும் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த கட்டுப்பாட்டு மையம் செயல்படும் விதம், பொதுமக்கள் புகார் அளிப்பது எப்படி உள்ளிட்டவை குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த மையம் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மையம். சென்னை பெருநகரத்தில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் அல்லது கழிவுநீர் பிரச்சனை இருந்தால் 044456745567 என்கிற கட்டண தொலைபேசி மூலமாகவும், அதே போல 1916 என்கிற கட்டணமில்லா தொலைபேசி மூலமாக புகார் அளிக்கலாம். 24 மணி நேரம் செயல்படக்கூடிய இந்த டிஜிட்டல் கட்டுப்பாட்டு மையத்தில் பல்வேறு விஷயங்கள் நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 200 வார்டுகளிலும் ஏதேனும் குடிநீர் பிரச்சனை இருந்தால் அது உடனடியாக சரி செய்யப்படும். அதே போல கழிவுநீர் பிரச்சனை அந்த பகுதியில் இருந்தால் உடனடியாக புகார் அளித்தால் கழிவுநீர் பிரச்சனையும் உடனடியாக சரி செய்யப்படும். இந்த நம்ம பார்த்திருக்கக்கூடிய அந்த பெரிய திரையின் மூலமாக சென்னையில பொறுத்தவரை இந்த 200 வார்டுகளில் 450 ஒப்பந்த லாரிகள் மூலம் குடிநீர் என்பது 200 வார்டுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு சென்னை பெருநகரத்தில் இருக்கக்கூடிய 42 அந்த தண்ணீர் மையங்கள், தண்ணீர் நிரப்பும் மையங்கள் கண்காணிக்கப்பட்டு வராங்க. அதாவது இங்க மானிட்டர், இதுவரைக்கும் அப்படி இல்லை. இப்போ இந்த மையத்தில் சிசிடிவி 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி அந்த 42 மையங்களை பொருத்தப்பட்டு தண்ணீர் அந்த உரிய குறிப்பிட்ட பகுதிக்கு தான் போகுதா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்றாங்க. அதே போல சீவேஜை பொறுத்தவரையும் அந்த கழிவுநீர் எங்கெல்லாம் அடைப்பு இருக்கு, அது சரியான இடங்களில் உடனடியாக அந்த புகார் சரியாக நிவர்த்தி செய்யப்படுதா, அந்த இயந்திரங்கள்லாம் எங்கெங்க தயார் நிலையில் இருக்கு அப்படிங்கிறதையும் 24/7 மானிட்டர் பண்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டு மையத்தை இன்றைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த கோடை காலத்திலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உடனடியாக தண்ணீர் தேவை இருந்தால் அதை குறிப்பிட்ட நேரத்தில் புகார் அளித்தால் அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அந்த பிரச்சனை சரி செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டையும் செய்திருக்கிறாங்க. மேலும் மனித கழிவுகளை மனிதரை அள்ளுவதை தடுக்கும் விதமாக புகார் அளிப்பதற்கான பிரத்யேக எண்ணையும் இந்த மையத்திற்கு அழைத்தால் உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கையும் எடுக்கப்படும். அது ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது, யாரும் அது போன்று செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டிஜிட்டல் மையத்தை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி இந்த குடிநீர் பிரச்சனை சென்று சேர வேண்டும் என்கிற குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் அபினேஷ். நாடாளுமன்றத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியது. அவை கூட்டம் தொடங்கியதுமே ராகுல் காந்தியின் லண்டன் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசும்போது மைக் அணைக்கப்படுவதாக ராகுல் கூறியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. जो इसी सदन के सांसद हैं राहुल गांधी ने आप कुछ बोलना चाहते हैं इस लोकतंत्र के हाउस में मैं बोलने की याद दे रहा हूं। सभा की कार्रवाई 2 बजे तक के लिए स्थगित की जाती।
இதனிடையே அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். மேலும் அவையில் விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜகவினர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். Many a times you told we have to follow the rules. I have given this ruling. Kindly expunge these words from the proceeding. Please sit down. இரண்டு கட்சிகளின் தொடர் கூச்சல் மற்றும் குழப்பத்தால் நாடாளுமன்ற அவை நாள் முழுவதும் முடங்கியது. அதானி குழுமத்திற்கு எதிராக நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடவடிக்கை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். பங்குச் சந்தைகளில் அதானி குழுமம் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் பேரணி சென்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கட்டுக்கடங்காமல் கூடியதால் காவல்துறையினர் தண்ணீரை பீச்சிடித்து கூட்டத்தை கலைத்தனர். உத்தரகாண்ட் மற்றும் சத்தீஸ்கரில் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்நிலையில் அதானி விவகாரத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டனர். இதனால் 2 மாநில சட்டமன்றங்கள் முன்பு அசாதாரண சூழல் நிலவியது. இதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர் என நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். அதானி விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக யாரிடம் உள்ளது என தெரியாமல் பாஜக அரசியல் செய்யக்கூடாது என முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தெரிவித்திருக்கிறார். பாஜக நிர்வாகியுடன் தொலைபேசி வாயிலாக அவர் பேசிய ஆடியோ வெளியாகியிருக்கிறது. அண்ணாஜி என்ன அன்னைக்கு மீட்டிங்ல அந்த மாதிரி பேசிருக்கீங்க பிஜேபியை பத்தி தாக்கி? அதாவது அதிமுக எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிமுக என்னது அண்ணாஜி? அதிமுக யாருகிட்ட இருக்கு? எடப்பாடியார்கிட்ட இருக்கு. சரி அண்ணாஜி, நீ ஓபிஎஸ் போய் பாத்துக்கிட்டு ஓபிஎஸ் யூபிஎஸ் அலைஞ்சி அது என்ன ஆகும்? அதுக்கு நீங்க மாநில தலைமையோ கட்சியோ நீங்க பேசக்கூடாது இல்லைன்னாச்சு. நீ பிஜேபியாரு எந்த பயிலாம் இருக்கு? சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சரி, அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் 2600ல 2500 பேர் இருக்கான். சரி, மாவட்ட செயலாளர்ல 76 பேர்ல 71 பேர் இருக்கான். சட்டமன்ற உறுப்பினர்ல 75 பேர்ல 71 பேர் இருக்கான். சரி, அப்படின்னா எது அதிமுக? அது தெரியாம பிஜேபி அது தேவையில்ல. அது தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே கிணறு தோண்டும் பணியின் போது வெடி விபத்து ஏற்பட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். வடபுரத்தியூர் கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்தில் கிணறு வெட்டும் பணி நடைபெற்றது. இதில் கள்ளிமந்தையைச் சேர்ந்த 30 வயதான மணி கிணற்றுக்குள் இறங்கி வெடிமருந்தை வைத்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக வெடிமருந்துகள் வெடித்ததில் அவர் உடல் சிதறி பரிதாபமாக விழுந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பட்டவரத்தம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. போட்டியில் 600 காளைகள், 250 காளையர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். மாடுபிடி வீரர்கள் 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டு காளைகளை அடக்கி வருகின்றனர். வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்களை தும்சம் செய்து வருகின்றனர். காளையர்களும் தங்களது பங்கிற்கு காளைகளை அடக்கி தங்களது வீரத்தை பறைசாற்றி வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு மாத காலமாக வடக்குநந்தல் பேரூராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்காமல் இருந்து வருவதாக பெண்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மறியல் போராட்டத்தால் கச்சிராயபாளையம் கள்ளக்குறிச்சி சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தொகுப்பூதியர்கள் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 13 ஆண்டுகளாக தொகுப்பூதியர்களாக பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டிருந்த நிலையில் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தாததால் மீண்டும் தொகுப்பூதியர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர். நாடகத்தில் இது வரைக்கும் எங்களை பணியாற்றம் செய்யவே இல்லை. மிக வரிய சொற்ப ஊதியத்தில் 1500 ரூபா சம்பளம் கொடுத்து 3 ஆண்டு காலமும் 5000 சம்பளம் கொடுத்து இன்னைக்கு 8 ஆண்டு காலமும் வேலை வாங்கி வாழ்வாதார சீர்நிலையை குடும்பத்தை அடிக்கும் விதமாக போயிட்டு இருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம். திண்டுக்கல் சந்தையில் சின்ன வெங்காயம் விலை உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். திண்டுக்கல் சந்தையில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலிருந்து வியாபாரிகள் வெங்காயம் கொள்முதல் செய்ய வந்துள்ளதால் 10 ரூபாய் வரை விலை உயர்ந்து 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரவு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 6000 பேர் வந்திருக்கு இன்னைக்கு. இந்த மாசத்துல இது வரவு கொஞ்சம் கூடுதலான வரவு வந்து விலைவாசி குறையல. 45 ரூபா வரைக்கும் வெங்காயம் தீருது. எக்ஸ்போர்ட்டுக்கு வெங்காயம் வாங்குறதுனால இந்த விலைவாசி குறையாம இது நிற்கி இந்த மார்க்கெட்டில். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே அரசு மினி பேருந்து மோதியதில் 1.5 வயது குழந்தை உயிரிழந்தது. கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த காசிமணி என்பவர் தனது குடும்பத்துடன் ஆயில்சேரியில் தங்கியுள்ள செங்கல் சூளையில் பணியாற்றி வருகிறார். இவரின் 1.5 வயது மகன் யுவா உறவினருடன் கடைக்கு சென்றது. அப்போது சாலையில் குறுக்கே ஓடிய குழந்தை மீது அவளியாக வந்த மினி பேருந்து மோதியதில் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. புதுச்சேரி மாநகராட்சியில் 15 நாட்களாக தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 36வது வார்டில் உள்ள பெத்திச்செட்டியபுரம், சின்னாநகர், சூரையாபுரம், மிலிட்ரி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 15 நாட்களாக தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இன்று 1 மணி நேரம் மட்டும் தண்ணீர் வந்ததால் அதிருப்தியடைந்த மக்கள் சூசைபுரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் வாரம் ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. காலையில் வணிகம் தொடங்கிய போது சிறிது நேரம் உயர்வில் இருந்த பங்குச்சந்தைகள் நண்பகல் 11 மணி அளவில் சரிவை சந்தித்தன. அதற்கு பிறகு தொடர்ந்து இறங்குமுகமாகவே பயணித்த சந்தைகள் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சிக்கு சென்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டான சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வரை சரிந்தது. எனினும் சந்தை நிறைவடையும் முன்பாக சற்றே உயர்ந்த மும்பை பங்குச்சந்தை 897 புள்ளிகள் சரிவுடன் முடிந்தது. எனினும் அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி டோட்டல் கேஸ் மற்றும் அதானி பவர் நிறுவனத்தின் பங்குகள் 5% அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் கல்லூரி வளாகத்தில் நின்று கொண்டிருந்த மாணவியை பாம்பு கடித்தது. மணப்பாறை அடுத்த ஐயத்தாம்பட்டியைச் சேர்ந்த மீனா திண்டுக்கல்லில் உள்ள MVM அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இன்று கல்லூரி வளாகத்தில் பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதற்காக மாணவிகள் வரிசையாக நின்றபோது கூட்டத்தில் புகுந்த பாம்பு மீனாவை கொத்தியது. இதனால் மயக்கமடைந்த மாணவி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மாணவியை கடித்த பாம்புடன் கல்லூரி நிர்வாகத்தினர் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். தனிஷ் நிறுவனத்தின் புதிய விற்பனை நிலையம் சென்னை ஐயப்பந்தாங்கலில் திறக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு மையமாக கொண்டு இயங்கி வரும் டைட்டன் நிறுவனத்தின் தனிஷ் ஜுவல்லரி நிறுவனம் இந்தியா முழுவதும் 400க்கும் அதிகமான கடைகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் புதிய கிளை சென்னை ஐயப்பந்தாங்கலில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் பங்கேற்க தனிஷ் நிறுவனத்தின் தெற்கு மண்டல வர்த்தக தலைவர் சரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பர்த்டே அக்கேஷன் வாங்கினாலும் எல்லா அக்கேஷனும் வாங்குறதுக்கான ஜுவல்லரி இங்க இருக்கு. இங்க 3000க்கு மேலான டிசைன் இங்க வச்சிருக்கோம் இந்த ஷோரூம்ல. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தனியார் வங்கியில் தங்க முலாம் பூசப்பட்ட போலி வளையல்களை வைத்து கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள பாஜக நிர்வாகி உட்பட 2 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெடரல் வங்கி கிளையில் கடந்த மாதம் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த தன்ராஜ் மற்றும் நாராயணசாமி ஆகியோர் 8 வளையல்களை வைத்து 3,35,000 ரூபாய் கடனாக பெற்றனர். இவை பித்தளை வளையல்கள் என்று தெரிய வந்த நிலையில் தன்ராஜ் மற்றும் நாராயணசாமியை காவல்துறையினர் கைது செய்தனர்.
மேலும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த பெரம்பலூர் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பகவான் சுரேஷ் மற்றும் கருணாநிதி ஆகியோர் தேடப்பட்டு வருகின்றனர். சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று காலை 9 மணிக்கு தொடங்கியது. சேப்பாக்கம் மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கேலரியை வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து அதற்கு மு. கருணாநிதி பெயரை சூட்ட உள்ளார். அந்த கேலரிக்கான டிக்கெட் விற்பனையும் நடைபெற்று வருகிறது. இணையதளத்தில் கலைஞர் கருணாநிதி கேலரி என்ற பெயரில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள ஓஷிவாரா பர்னிச்சர் சந்தைக்கு அருகேயுள்ள தனியார் கிடங்கில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். This is massive. Yeah, we can hear some fire brigade sounds. I'm sure the help is on the way. தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிலிண்டர் வெடித்ததால் இந்த தீ விபத்து நேரிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்த நிலையில் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியது. இந்தியாவிற்கு வந்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் போட்டியில் விளையாடியது. இதில் கடைசி மற்றும் 4வது டெஸ்ட் போட்டி கடந்த 9ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கியது. முதல் நாள் ஆட்டத்தை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர்கள் கண்டுகளித்தனர். முதலில் பேட்டிங் ஆடிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 480 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய இந்திய வீரர்கள் 571 ரன்களை குவித்தனர். 91 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆஸ்திரேலியா தொடங்கியது. கடைசி நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் டிராவில் முடிந்தது. இதன் மூலம் 4 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடரை 2-1 என்ற புள்ளி கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. அண்மை செய்திகளை கிடைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.